சட்டவிரோத குடியேறிகளை அழைத்து செல்லும் விமானம் ஒருவருக்கு செலவு எவ்வளவு? வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. அமெரிக்காவில் சட்டவிரோதமா குடியேறியவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரமா தொடங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்தியர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல 105 பயணிகளை யுஎஸ்னுடைய அந்த ஏர்கிராஃப்ட் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்காக கூடிய செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியர்களோட ரிட்டர்னுக்காக அமெரிக்கா தன்னோட ராணுவ விமானத்தை பயன்படுத்துது. அந்த விமானம் தான் C-17 அப்படிங்கிற விமானமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த விமானம் முழுக்க முழுக்க போர்க்காலங்கள்ல ராணுவத்திற்கான பயன்பாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு விமானமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது 1 மணி நேரம் பறக்கிறதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மதிப்புல 43,19,000 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா ஒரு நபரை இதுல அனுப்பி வைக்கிறதுக்காக கூடிய செலவு அப்படிங்கிறது 4,07,000 ரூபாயாக இருக்கிறது. அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஏர்கிராஃப்டா இது பார்க்கப்படுகிறது. இதே அளவு இருக்கக்கூடிய அந்த வழக்கமான பயணிகளோட விமானத்துல பயணிக்கணும் அப்படின்னா அந்த டிக்கெட்டின் விலை அதிகபட்சமாக 74,000 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது சாதாரண பயணிகளினுடைய அந்த டிக்கெட் கட்டணத்தை ஒப்பிடும் பொழுது 5 மடங்கு அதிகம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. சரி, இது ஏன் C-17 அப்படின்னு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதிபர் ட்ரம்ப் மிக முக்கியமான முடிவுகளை அதிரடியாக எடுக்கக்கூடியதுல அதிக அளவுக்கு பெயர் பெற்றவர். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த C-17 விமானம் மூலமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவங்களை எப்படியாவது வெளியேற்றணும். ஏன்னா அவங்களை அவர் குறிப்பிட்டு பேசும்போதே ஏலியன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு C-17 ரக போர் விமானங்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமா அனுப்பப்படுறாங்க. இந்த விமானத்துடைய அந்த எடை அப்படிங்கிறது மொத்தமா அது தாங்கிக் கொள்ளக்கூடிய எடைன்னு பார்த்தோம்னா 74,000 கிலோ அளவிற்கு இந்த கார்கோன்னு சொல்லப்படுற பொருட்களையும் ஆயுதங்களையும் இது கொண்டு செல்லக்கூடிய திறன் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனாலதான் அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கவுட்டமாலா, அதே மாதிரி பெரு, இது போன்ற பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேற்றங்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது அங்க தீவிரமா நடந்துட்டு இருக்கு.